ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்ஸ் என்று சொல்லி இந்த பரிசுத்த வாரத்திலே ஒவ்வொரு நாளும் நடந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து பாரம்பரியமாக சபைகளிலே தியானிக்கிறதை ஒவ்வொரு நாளும் காலையிலே நாம் தியானிக்கிறோம். இன்றைக்கு புதன்கிழமை அபிஷேகத்தின் நாள். மார்க் 14ஆம் அதிகாரத்தில் 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் பெத்தானியாவிலே குஷ்டரோகியாய் இருந்த சீமோன் வீட்டிலே போஜன பந்தி இருக்கையில் ஒரு ஸ்திரீ விலையேறப்பெற்ற நளதம் என்னும் உத்தம தைலமுள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அதை உடைத்து அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இந்த சம்பவத்தை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது 7வது வசனம் 8வது வசனத்திலே மார்க் 14ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். இவள் தன்னால் இயன்றதை செய்தாள். நான் அடக்கம் பண்ணப்படுவதற்கு எத்தனமாக என் சரீரத்திலே தைலம் பூச முந்தி கொண்டாள். அன்புக்குரியவர்களே, அபிஷேகம் என்றால் என்ன? இன்றைக்கு அபிஷேகம் என்பது வசனத்துக்கு புறம்பாய் பல காரியங்களை அபிஷேகம் என்று இன்றைக்கு சபைகளும் கிறிஸ்தவ ஊழியர்களும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அபிஷேகத்தை குறித்து வேதம் சொல்லுகிறது, இவள் என் தலையின் மேல் இந்த தைலத்தை ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாய் இருக்கிறது. சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்திலே சவுல் தன் மாடுகளை காணவில்லை என்று சென்ற பொழுது அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலை அபிஷேகம் பண்ணுகிறார். அபிஷேகம் பண்ணி நீதான் இஸ்ரவேலுக்கு ராஜா என்று சொல்லி அபிஷேகம் பண்ணிவிட்டு சவுலிடத்தில் சொல்லும் பொழுது, நீ இவ்விடம் விட்டு போகும் பொழுது தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் உனக்கு எதிர்கொண்டு வருவார்கள், கர்த்தருடைய ஆவியானவர் உன்மேல் வந்து அமருவார், இறங்குவார், அப்பொழுது நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவாய். அபிஷேகம் என்பது இன்றைக்கு நாம் சபைகளிலே பார்க்கிற இந்த கூச்சல் குழப்படிகள் அல்ல. அபிஷேகம் என்பது ஒரு மனிதனுடைய சுயம், ஒரு மனிதனுடைய பழைய ஜென்ம சுபாவங்கள் எல்லாம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட நிலைமையிலே தேவனுடைய ஆவியானவர் அவன் மேல் வந்து அமரும் பொழுது அவன் ஒரு புதிய மனிதனாய், கிறிஸ்துவின் சுபாவங்கள் வெளிப்படுகிற ஒரு மனிதனாய் அவன் மாறுவான். பல வருடங்களுக்கு முன்பு அன்னை தெரசாள் அவர்கள் கல்கத்தா நகரத்து கடைக்காரர்களிடத்திலே நன்கொடை கேட்டு போவார்கள். அதை வழக்கமாய் வைத்திருந்தார்கள். அந்த ஆசிரமத்தில் இருக்கிற தொழுநோயாளிகளுக்கு மருத்துவத்திற்கு காசு நன்கொடை கேட்பார்கள். அப்படி ஒரு கடைக்காரரிடத்தில் போய் இந்த அம்மா கையேந்தி என்னுடைய ஆசிரமத்தில் உள்ள இந்த தொழுநோயாளிகளுக்கு நன்கொடை தாருங்கள் என்று கேட்ட பொழுது அந்த கடைக்காரன் இந்த அம்மாவையும் ஆண்டவரையும் பிடிக்காத ஒரு மனிதன் அந்த அம்மாவுடைய கையில் காரி உமிழ்ந்து விட்டான். உமிழ்ந்த உடனே அந்த அம்மா அதை துடைத்து விட்டு, சரிப்பா, எனக்கு தர வேண்டியதை தந்துட்ட, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடு என்று கேட்டாள். அந்த அம்மையார், அதுதான் அபிஷேக அனுபவம். அபிஷேகம் வரும் பொழுது இவ்விதமான அவமானப்படுத்தல்கள், துன்பப்படுத்தப்படுதல்கள் வரும் பொழுது அதில் கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துவது தான், அதற்கு பெயர் தான் அபிஷேகம். அன்புக்குரியவர்களே, இந்த அபிஷேகத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார். அபிஷேகம் ஒரு மனிதனுக்குள் வரும் பொழுது அந்த அபிஷேகம் அவனுடைய மனுஷிகத்தை எல்லாம் அடக்கி ஆவியானவர் அவனிலிருந்து செயல்பட விரும்புகிற ஒரு வாழ்க்கை, ஆண்டவருடைய தன்மைகளை பிரதிபலிக்கிற ஒரு வாழ்க்கை தான் அபிஷேகம் என்று ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. ஆகவே தேவ ஆவியானவருடைய அபிஷேகத்திலே நாம் மெய்யாய் நிலைத்திருக்கும் பொழுது ஒரு மனிதன் வேறு மனிதனாய் மாறுகிற அனுபவம் இருக்கிறதா? சவுல் கிறிஸ்தவர்களை துன்புறுத்தினான், சபைகளை பாழாக்கினான். அபிஷேகம் வந்த பொழுது அவன் முற்றிலுமாய் மாறுகிறான். தான் அழிக்க துணிந்த அந்த மார்க்கத்தை கைகளில் எடுத்து பிரசங்கிக்கிறவனாய் மாறினான். இதற்கு பெயர்தான் அபிஷேகம். இந்த அபிஷேகத்தை இந்த காலை வேளையிலே
ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் தருவாராக. ஆமென்.